கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். உங்களுக்கு வெற்றி கிடைச்சத நான் போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரிக்கெட் ஸ்கோரை கேட்கிற மாதிரி என்னுடைய கோர்ஸ் ஸ்கோரிங் கேட்டியா? காஃபி. கேஸ சக்சஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். வெறும் காஃபி மட்டும் தானா? பின்ன பாயசமா கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க கூடாதா? எப்பவாவது வெற்றின்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு பாயசம் கொடுக்கலாம். எப்பவுமே வெற்றின்னா அப்போ நான் எதுலயுமே சக்சஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது பரிசு வேண்டாமா? கொடுத்துட்டேனே. என்ன? என்னையே. கீதா, உங்க அப்பா வார்த்தையோட விளையாண்டா, நீ வீணையோட விளையாடுறியாமா? சங்கீதத்தாலேயே உங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொல்றியா? சொல்ல மறந்துட்டேனே. சங்கர் லெட்டர் போட்டுருக்கான். அப்படியா? ஆமா அங்கிள், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சான். இன்னும் 2-3 நாள்ல திரும்பி வராரா? அவ லெட்டர் நீ ஏன் படிச்ச? படிக்காம அவளுக்கு தான் தனியா லெட்டர் போடுறானே. அப்படியா? அப்புறம் ரொம்ப நாள் நீடிக்க கூட, சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதுதான். முடிக்கலன்னா அவங்களா முடிச்சிருவாங்க. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாகிதா, நம்ம விளையாடலாம். அப்பா டயர்டா இருக்கு, நீ போய் விளையாடணும். ராதா, என்னங்க கீதாவை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறமே, அவ தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் என்ன பாவம் பண்ணணும்? என் மகளை ஊமையாக்கி வேடிக்கை பார்க்கறானே. யாராரு கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறார். தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சுட்டான்னு. எத்தனை ஏழைங்க கேச வாதாடி ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. அவங்க வாழ்த்தெல்லாம் பொய்யாயிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருமா? டெஃபினெட்லி வந்தே தீரணும். இல்லாட்டி அந்த கணவனையை கொண்டு வந்து கூட்டுல நிறுத்தி வாதாடி அந்த கேஸை ஜெயிச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது வாட்டு கொடுத்து. ராஜா, என் உயிரில பாதியை தூக்கிட்டேன். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழ விட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோட்ல நாம 2 பேரும் ஒரே மாதிரி கோட்டைத்தான் போடுறோம். ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ காலவாரி விடுற. ராஜா, இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல. நான் சட்டநாதம் இல்லை. ஒன்னா பிறந்தவன் முன்னாலே போயிட்டானே. ஆள் பலம், பணபலம் எதுவுமே அவன் உயிரை காப்பாற்ற முடியல. அண்ணா, நாம ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க. நம்ம ரஞ்சித் சாவுக்கு பழிக்கு பழியா அந்த பேரிஸ்டர் ராஜா தலைய நான் தூக்குறேன். வெயிட் ஜெகன், இப்ப அவசரப்படக்கூடாது. அது நமக்கே ஆபத்தா போயிடும். யாரும் எதுக்கும் ஆவேசப்பட வேண்டாம். புதுசா நீதிபதி நியமனம் பண்ண போறாங்க. எனக்கு அதிகாரத்திலையும் அரசாங்கத்திலையும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஆகையினால அடுத்த நீதிபதி நான் தான். நிஜமாவா? ஏன் என்கிட்ட நீதி இல்லைன்றியா? சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ராஜா தானே வரணும். சீனியாரிட்டி படி எது நடக்குது? மேலிடத்து பார்வைப்பட்டா ஒரு ஜூனியர் கூட ஜட்ஜ் ஆகலாம். மேலிடத்துல நான் ஒரு பெரிய புள்ளி. சோ அடுத்த நீதிபதி நான் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட விதி என் கையில தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெரிய போட்டி, பொறாமை, துவேஷம் இவைகளுக்கு இடையிலேயும் தீவிரமான எதிர்ப்புகளுக்கு இடையேயும் என் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் இந்த மேலான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அது அவரோட அதிர்ஷ்டம் இல்லை,
தமிழ்நாட்டு ஜனங்களோட அதிர்ஷ்டம். நீதிபதி பதவி ராஜாவுக்கு தான் தகுதின்னு அந்த ஆண்டவனே நிச்சயம் பண்ணியிருக்க. என்ன அளவுக்கு அதிகமாகவே புகழ்ந்துட்டான் என் நண்பன் டாக்டர். பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசு தூக்கிய தலையில வச்சுட்டான் ரெடிபூர். நான் இந்த உத்தியோகத்துல நிலைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு என் உயிருக்கு சோதனையா பல வழக்குகள் வந்தாலும் அதுலயும் நீதியை நிலைநாட்டினாதான் நான் உண்மையான நீதிபதி. இப்ப என்ன கரெக்ட்? டாடி, வெல்கம் மை பாய். தேங்க்யூ டாடி. நான் ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ். சட்டத்தை காக்க நீ, சத்தியத்தை காக்கனா, ரெண்டுமே கஷ்டமான உத்தியோகம் தான். தன் திறமை, உண்மை இதை மூலதனமா வச்சு அப்பா முன்னேறின மாதிரி உன் வாழ்க்கையில நீயும் முன்னேறணும் சங்கர். அப்பாவுக்கு பிள்ளையா நடக்கிறேனா இல்லையான்னு போக போக பாருங்க. என்னங்க, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க ஜட்ஜ், சங்கர் இன்ஸ்பெக்டர். அத்தை, அவர் இன்னும் இங்கதானே இருப்பாரு? நாமாடி உடனே சுத்திக்கிட்டே இருப்பார். ஆசை பத்தி அவளுக்கு இல்ல இருக்காதா? நான் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசலாம், பழகலாம். ஆனா அந்த ராஜா அப்பைய என் காலை வாரிட்டான். அவரு வரல மேன், கடவுள் உன் காலே வாரிட்டார். கடவுளுக்கு என் கால் தான் கிடைச்சதா? பின்னே நீ நீதிபதின்னு சொன்னா நீதியே உன்னை பார்த்து சிரிக்கும். லூசி, சும்மா கத்தாத மேன். பணம் கொடுத்தே பாத்தி வச்சே சீட்டை பிடிக்கிறதுக்காக சில்லி வேலையெல்லாம் செஞ்சே. என்ன ஆச்சு? லூசி, வேலை கொடுத்தவனே காலை வாடுற. சும்மாவா வேலை கொடுத்தே? 20 வருஷமா ஆல்பர்ட்டுக்கு வைஃபா இருந்தாலும் இந்த ஆரோக்கிய மேரி அதிசய லூசி அவன் டெட் ஆன உடனே உனக்கு செக்ரட்டரியா ஒரே மகளோட ஒரே சம்பளத்துக்கு உன்கிட்ட இல்ல. ஓ மை காட் டாடி, ஏய் உன் புண்ணு என் புண்ணு வருது மேன். புண்ணு இல்ல பொண்ணு. புண்ணு. தேவி, மம்மி, தேவி எங்க பரவிட்ட? புது கார் டெலிவரி எடுத்துட்டு வரேன். ஏய் இந்த இங்கிலீஷ் கவனிச்சாமே, கார் எடுத்தாலும் டெலிவரி, குழந்தை பெத்தாலும் டெலிவரி. ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி மம்மி. ஓகே பாய். தேவி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, ஸ்பீடு கீடெல்லாம் வேணாம். உனக்கு ஸ்பீடு இல்ல, அதான் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கல. தேவியாவது ஸ்பீடா போகட்டும் மேன். என் வயசை கவனிச்சியா? எனக்கு எப்படி வரும் ஸ்பீடு? என் வயசு கவனிச்சியா நீ? எனக்கு ஸ்பீடு இருக்குது. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பீடு இருந்தா போதும். தேவி, நீ எவ்வளவு ஸ்பீட்? கார் கண்டிஷன் பாக்குறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரேக் இருக்கு, கொஞ்சம் எதுக்கு பயப்படுற? ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீடு. உங்க அம்மா உன்னை ஓடுற கார்லயே பெற்றிருக்கிறா குரு. A1 கராஜ் ஓனர் தியாகுன்னா சும்மாவா? டக்கர் குரு. ஸ்லோ பண்ணு தேவி. ஐயோ, கார் ஸ்மார்ட். ஓ மை காட், புது வண்டி, கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சே. மிஸ்டர், கார்ல ஹார்ன் இல்ல? ஏன் உங்ககிட்ட இல்ல? நான் ஹார்ன் கொடுத்துட்டு தான் வருது. சத்தம் கேக்குற அளவுக்கு கொடுக்கலையம்மா. ஆண்டனி, சின்ன ஹார்ன் சத்தம் எப்படி கேட்கும்? அப்படி ஒரு ஹார்ன் தேவையா? கைட்டு போடுங்க. வண்டி இடிச்சிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? நாங்களா போய் யாரையும் இடிக்க மாட்டோம். இடிக்க வந்தா விட மாட்டோம். ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. வண்டர்ஃபுல். தேவி ஒண்ணு போடு பேசுறடி. எங்க குரு ஒரு தடவை ஒரு குரலை கேட்டா போதும், அதே மாதிரி பேசி காட்டுவாரு. மிமிக்ரில அவர் எக்ஸ்பர்ட். உன் பேர் என்ன? கிளாரா. ஓ மிஸ் கிளார்னட். கிளாரா. ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு பாரு இல்லையா? கூப்பிடுங்க போலீஸ. அவங்க வந்து உங்க கார் பொசிஷனையும் நீங்க சைடுல அடிச்சிருக்கிறதையும் பார்த்தா அரெஸ்ட் ஆவறது நீங்க, உள்ள போறதும் நீங்க. அதுல நீங்க புலித்தோல் போட்டிருக்கீங்க. உங்களை ஜெயில விட மாட்டா, ஜூலியே விட்டுருவான். எங்க இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்க போறது நாங்க. போலீஸ்ல வேண்டாம். டிவி வா போலாம். ஓகே, கொஞ்சம் வண்டி எடுத்துறீங்க? Thank you, madam. ஆண்டனி, ஜம்ப். ஓகே, வரேன். தேன் கொடுத்தலே. சிப்பா சப்பாத்தி தல. அயோக்கிய பையன். எவன் இடிச்சான்? அவனுக்கு தெரியாது சட்டநாதன் கார்னு. அம்பாசிடர் கார் இருக்குது, ஃபியட் கார் இருக்குது. சட்டநாதன் கார்னு ஒரு மாடல் இருக்குதா? யூ ஷட் அப். நான் என் பொண்ணு கிட்ட கேக்குறேன். முதல்ல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பாருங்க டாடி. கோட்டா இது கேள்வியா கேக்குறீங்க? உன் டாடி கோர்ட்ல கேள்வி கேட்டு கிழிச்சார். லூசி, கவர்னர் மேன், நீ கவலைப்படாதே தேவி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்குது, அங்க போய் ரிப்பேர் பண்ணலாம். கமா. ஓகே போலாம்.
ஆஹா, லவ்லி ஷாட் ராஜா, லவ்லி. தேங்க்யூ. அம்மா மணி என்னம்மா? மணிதானுங்களே கேட்டேன். ஏழைங்க மணி கேட்டா பணக்காரவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் போல இருக்கு. தெரியாம கேட்டம்மா. ஏப்பா, சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டா? அவளால பேச முடியாதுப்பா. ராஜா, வாட்ஸ் ஆல் திஸ்? ஏய், போடா, அதிக பிரசங்கி. என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் என் பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் கண்ணை மூடிட்டானே. நோ ராஜா, யூ ஆர் மிஸ்டேக்கன். வாய் பேச்ச கொடுக்கலனாலும் ஆண்டவன் அழகு அள்ளி கொடுத்திருக்கானே உங்க குழந்தைக்கு. அழகு மட்டும் போதுமா மூர்த்தி? அதுக்கு பதிலா வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஒரு சித்திரத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே. என் பொண்ணை எப்படி ஏத்துக்குவான்? நோ, யூ ஆர் ராங். எங்கிருந்தோ எப்படியோ நம்ம கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா வருவான். நீ ஆறுதலுக்கு சொல்லிய மூர்த்தி. ஐ எம் அப்சல்யூட்லி கான்பிடென்ட் அபவுட் இட். கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேட வேண்டியது என் பொறுப்பு. A1 கேரேஜ். இங்க என்ன கார் ரிப்பேர் பண்றாங்களா இல்ல A1 காபி போடுறாங்களா? அது என்ன A1 கேரேஜ்? இங்க என்ன ஆளே காணோம். மெக்கானிக் ஷாப்ல எல்லாரும் கார் உள்ளே இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏய், யாருமே நீங்க? யாரும் இல்ல? ஏய் மெக்கானிக் பாய். ஏய் மெக்கானிக் பாய். யாரா அறிவு கட்டவ கால் மேல ஸ்கூட்டர் விட்டது? ஏய் ஸ்கூட்டர் இல்ல மேன், bloody. I am Lucy. லூஸ் ஆவது டைட் ஆவது. விச் லூசி? விச் லூசி மில்லே, வெங்கட் லூசி மில்லே, செக்ரட்டரி லூசி. நீ பாட்டு காருக்கு கீழ கால் ஆட்டிக்கின்னு பத்துக்குனே குரல் கொடுத்தா சிக்னல் கொடுக்கவானா? நீ செக்ரட்டரி லூசியும் இல்ல, அறிவு கட்ட லூசி. எப்படி சொல்றே? என் கால்லயே சிக்னல் கொடுக்கிறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கிறேன்? ஏய், you are correct. முதல்ல என்ன தூக்கு மேன், ஹெல்ப். இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்றது இல்ல. முடிஞ்சா நீயே எந்திரி. ஏய், தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணல, நீ என்ன புள்ளே? நான் புள்ளையும் இல்ல, நாயுடும் இல்ல. I am a true Christian, Anthony. Hey, you are Christian. Yeah. Hey, glad to meet you. எந்திரி, எந்திரி. ஏய், தூக்கு. ஏமா தப்பா சொல்லிட்டேன். நீ ஸ்கூட்டர் இல்ல, லாரி. ஏய், லாரி சொல்றே, அரிசி. ஓ, வா, கை கொடு. get up. ரிங் மாதிரி வருது. உன் பேர் என்ன சொன்னே? அரிசி பொரி. ஆண்டனி. ஆண்டனி, கார் ரிப்பேருக்கு வந்திருக்கு மேன், அது உன்கிட்ட காட்டணும். கார் தான், வா காட்டு. வா. ஓ, அதோ நிக்குதே ரெண்டு அத்தையா கார்னு. ஏய், பல்ல ஒடிச்சு குஸ்னில போட்டுருவேன். பக்கத்துல நிக்குதே அது கார். வா. இவனா? இது கார் மேன். இவர் தான் மெக்கானிக்கா? ஏய், உனக்கு முன்னாடியே தெரியும். போற வர கார வேணும்னு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது, தப்பி தவறி இவங்க கராஜுக்கு வந்தா ரிப்பேர் பண்ணி காசு வாங்குறது. இந்த ஆளுக்கும் இவங்க குருக்கு இதே வேலை போல இருக்கு. வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? பையன் நம்ம கம்யூனிட்டி, அதான் அன்பா பாக்குறேன். ஆண்டனி, நீ எங்க பாக்குறே? என்னுடைய அன்பு பின்னாடி இருக்கிற டயோட்டாவை பாக்குது. எங்க? என்ன மேன், என்ன பார்த்து லாரிங்கற, என்ன பொண்ணு பார்த்து டொயோட்டாங்கற? பல்லோச்சி குஸ்னில போட்டுருவேன். லூசி, வாங்க. இப்ப வேற ஆம்பளைங்களை பார்த்தா. வாடி. தியாகு வரார். மறுபடியும் டேஷ் பண்ண வர அறிவில்ல? ஓ, மிஸ் எல்போடா ஆக்சிடென்ட் பண்ணி தனாவிட்டு குறையில. மம்மி, இவர் எல்லாரும் புள்ளி நல்லா இமிடேட் பண்ணுவார். ஏய், நீ இமிடேட் பண்ணுவே? எங்க கமல் மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் கொடு பார்க்கலாம். மேடம், நான் கூட வில்லன் மாதிரி ரேப் சீன்லாம் செய்வேன். இங்க கார் ரிப்பேர் பார்க்க வந்தமா, இவர் ஆக்டிங் பார்க்க வந்தமா? அதானே. கார் ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்களா? அடிப்பட்ட காரை நல்லாவே ரிப்பேர் பண்ணுவானே மிஸ் எல்போர்ட். பெரிய எக்ஸ்பர்ட். பம்பர் டு பம்பர் செக் பண்ணுவாரு. ஆமா, கார் ரிப்பேர் பண்ணி. ஆண்டனி, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? அவர் பெரிய மெக்கானிக் மட்டும் இல்லீங்க, எக்ஸ்பர்ட் டிரைவர். அவர் ஓட்டாத வண்டியே கிடையாது. சமீபத்துல கூட ஷோலாவர கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஃபர்ஸ்ட் வர போறாரு. இவரா? இங்க உலக சாம்பியன் எல்லாம் வர போறாங்க. உள்ளூர் மெக்கானிக் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்ல வேணா ஃபர்ஸ்ட் வரலாம். சேலஞ்ச். நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீ என்ன தர? நீங்க என்ன கேட்டாலும் தரேன். வரலனா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓகே? டன். என்னமா குரு எப்படி ரேஸ்ல வண்டி ஹேண்டில் பண்றாரு பாத்தியா? பெரிய அல்டாப்.
சுத்தி வட்டம் பார்க்கலாம். ரேஸ்ல வின் பண்ணி வண்டியோட கேலரியில ஏறல. என் பேரு ஆண்டனி இல்ல. கவர்னர் மேன் சும்மா உதாரு. உன் தலையில போதாரு. பல்லாவரம் ரேச கவனி. Fantastic driving. 4 ரவுண்ட் போன அப்புறம் தான் எங்க ஆளு யாருன்னே தெரியுதா? அண்ணி Congratulations, Thiago. சொன்னபடி ஜெயிச்சிட்டீங்க. சொன்னபடி நீ நடப்பேன்னு நினைக்கிற? என்ன? ஜெயிச்சிட்டா கேட்டதை தருவேன்னிய? தாராளமா தரேன். என்ன வேணும்? என் சிஷ்யன் சொல்லுவான். அந்தனே சொல்லுவான். செஞ்சே காட்டுவான். மிஸ்ஸி. Oh no. Oh yes. ஆந்தனி. என்ன தியாகு? இந்த ஷோலோரோ ரேஸ்ல எனக்கு கிடைச்ச பரிசு பணம். மாசம் இப்படி ஒரு ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும்? மாசம் ஒண்ணு போதாது. டெய்லி ரேஸ் நடக்கணும். அப்பதான் என் லட்சியம் நிறைவேறும். இந்த பணத்தை என் லட்சியத்துக்கு உபயோகப்படுது. ஓகே.